ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்ரைப். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஜாகுவாரோட எக்ஸி மாடல் தான். ஜாகுவார் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் கார் மேனுஃபேக்சரர். எக்ஸி வந்து ஜாகுவார்லே என்ட்ரி லெவல் செக்மெண்ட் கார். ஸோ இந்த மாடல் வந்து எக்ஸியில் டாப் அண்ட் போர்ட்ஃபோலியோ மாடல். இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59 lakhs வருது. டீசல் வேரியன்ட் அண்ட் 2019 மாடல் தான் இது. ஸோ இந்த காரோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதோட இன்ஜின் பே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லென்த்தான இன்ஜின் பே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃப்ரண்ட் கிரில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்மளுக்கு தெரியலாம், பட் இதோட அட்ராக்டிவே அந்த ஜாகுவார் லோகோ தான். ஸோ இதோட கிரில் வந்து பீஹைவ் டிசைன்ல சுத்தி குரோம் ஃபினிஷ்ல சென்டரா ஜாகுவார் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கு மேலே கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட ஹெட்லாம்ப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்ஸ் இண்டிகேட்டர்ஸ்ல இருந்து எல்லாமே நமக்கு எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஹெட்லைட் வாஷர் கொடுத்துருக்காங்க. இதனோட இன்ஜின் பே இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். நார்மலா நம்ம இந்தியன் கார்ஸ் எல்லாமே டிரைவர் சைடு ஸ்டேரிங்க்கு கீழேயே வந்து நமக்கு பேனட் ஓபனர் கொடுத்துருப்பாங்க. பட் இதுல நமக்கு லெஃப்ட் சைடு கோ பேசஞ்சர் சைடு நமக்கு கொடுத்துருக்காங்க. பேனட் ஓபன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா நமக்கு ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இது. தென் மேல இன்சுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஜாகுவார் ரிட்டன் ஓவர் தர். அண்ட் இது பாத்தீங்கன்னா நமக்கு டீசல் வேரியன்ட் 2000cc 4 சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பவர் பாத்தீங்கன்னா நமக்கு 177 பிரேக் ஹார்ஸ் பவர் அட் 4000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் 430 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கை 1750 RPMலயே நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ரொம்பவே ஒரு பவர் பேக்டு பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயே பெட்ரோல் ஆப்ஷனும் இருக்கு. அதுவும் 2000cc 4 சிலிண்டர் இன்ஜின் தான். அண்ட் அதோட பவர் பாத்தீங்கன்னா 247 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அட் 5500 RPM. அண்ட் அதோட டார்க் பாத்தீங்கன்னா நமக்கு 365 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் 1200 RPMலயே நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இனிஷியல் பிக்கப் ரொம்பவே அருமையா இருக்கும். அதுல இப்போ ஒரு சைடு வியூ பார்க்கலாம். சைடு வியூ பாத்தீங்கன்னா எக்ஸ்எஃப் அளவுக்கு ஒரு லென்த்தான வெஹிக்கிளா இது இல்ல, காம்பாக்டா தான் இருக்கு. பிகாஸ் ஜாகுவார்ல வந்து இது நமக்கு என்ட்ரி லெவல் கார். அண்ட் இதோட டயர்ஸ் பாத்தீங்கன்னா சென்ட்ரா ஜாகுவார் லோகோ பிளேஸ் பண்ணி அழகா ஒரு அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டயர் சைஸ் பாத்தீங்கன்னா 225/55 or 17 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 110 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார் சூஸ் பண்றவங்க கண்டிப்பா இது ஒரு பாயிண்டா எடுத்துக்கணும். பிகாஸ் நம்ம ரோட் கண்டிஷனுக்கு ஹைவேஸ் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது, பட் சிட்டிக்குள்ள ஓட்டும் போது நமக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அண்ட் இதோட சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஏர் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலயுமே பிளாக் ட்ரீட்மெண்ட்ல ஜாகுவார்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஓஆர்விஎம்ஸ்மே நமக்கு பிளாக் ட்ரீட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல டச்சாவே இருக்கு. ஷார்பிங் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. தென் ஜாகுவாரோட லோகோ பிளேஸ் பண்ணி அதுக்கே ஜாகுவார்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. தென் சைட்ல பாத்தீங்கன்னா கார் மாடல் எக்ஸி ரிட்டர்ன் ஓவர் தர். தென் இந்த சைடு இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் 20D ரிட்டர்ன் ஓவர் தர். அண்ட் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சென்சார்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா நமக்கு டூயல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டெயில் லைட்ஸுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடில கொடுத்துருக்காங்க எல்லாமே. அண்ட் கைஸ் நம்ம இப்போ இன்டீரியர் போய் பார்க்கலாம். இன்டீரியர் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரீமியமா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் பிரவுன் டூயல் டோன் கலர்ல ரொம்பவே பாக்குறதுக்கு கிளாஸியா இருக்கு. அண்ட் இதோட டோர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா சேம் டூயல் டோன் கலர்ல ரொம்பவே பிரீமியமா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா மெரிடியன் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே குரோம் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. தென் பவர் விண்டோ சுவிச்சஸ், அவுட் சைட் ஏர் மிரர் சுவிச்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் அது கீழே பாத்தீங்கன்னா நமக்கு டிரைவர் சீட் அட்ஜஸ்ட்மெண்டோட மெமரி ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் டோர் பாக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மாலா இருக்கு. அதுல பாட்டில்ஸ் எதுவுமே நீங்க பிளேஸ் பண்ண முடியாது. ஏதாச்சும் சம் கிளாத்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் அந்த மாதிரி நீங்க அதுல வைக்க முடியும். அண்ட் இதோட டேஷ்போர்ட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸா இல்ல, பட் இதோட ஃபினிஷ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. வெல்வெட் கிளாத்ல ஃபினிஷஸ் கொடுத்துருக்காங்க. டச் அண்ட் ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்கு. இதோட டேஷ்போர்டும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லெதர் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சாஃப்டா இருக்கு. அண்ட் ஏர் பேக்ஸ் பாத்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு பேடல் ஷிஃப்ட் அப் அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பேடல் ஷிஃப்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு 8 ஸ்பீட் பேடல் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ரைடிங் பொசிஷன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். நமக்கு சிட்டிங் கம்ஃபர்டபுள் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு.
ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ அண்ட் ரியர் வியூ எல்லாமே நமக்கு கிளியரா வாட்சபிளா இருக்கு இதுல. அண்ட் நமக்கு இன்ஃபோடைன்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா நல்லா ஈஸியா ஆக்சசபிளாவே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இதுல டிசைன் வெல் அண்ட் குட்டாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு டிரைவர் ஆம்ரெஸ்டும் பாத்தீங்கன்னா நமக்கு இதுல 3 மெமரி ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மெமரி ஃபங்க்ஷனுமே நமக்கு ஆம்ரெஸ்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு லாங்கான ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தா நமக்கு அனலாக் ஸ்பீடோமீட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரா வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே ஒன்று பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல வந்து டிரைவிங் மோட் செட்டிங்ஸ் எல்லாமே அதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாப்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்டேரிங் மவுண்டடாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியா ஆக்சசபிளா இருக்கு எல்லாமே நமக்கு. அண்ட் இதோட ரைட் சைடு பாத்தீங்கன்னா நமக்கு வைப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தென் லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் சைடு பாத்தீங்கன்னா நமக்கு பூட் ஓப்பனரும் ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்டர் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. தென் கீழே பாத்தீங்கன்னா நமக்கு டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேனட் ஓப்பனர் இங்கிட்ட கிடையாது நமக்கு. நான் ஆல்ரெடி சொன்னாப்புல நமக்கு இதுல லெஃப்ட் சைடு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதோட பவர் விண்டோ சுவிச்சஸ் அண்ட் டிரைவர் மெமரி ஃபங்க்ஷன் சுவிச்சஸ் எல்லாமே நமக்கு ஈஸி ஆக்சசபிளா இருக்கு. அண்ட் ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சன்வைசர்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க வித் லைட்டோட ஃபார் போத் டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் 2 பேத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ டிமிங் ரியர் வியூ மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இதோட ஏசி வென்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ஜாகுவார்னு பிளேஸ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே ஒரு குவாலிட்டியான பிரீமியம் பினிஷஸா இருக்கு இது எல்லாமே. ஏசி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் தான். இது பாத்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டுக்குமே இண்டிவிஜுவலா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாப்ல இருக்கு. தென் ஏசியை வந்து மேனுவலா கண்ட்ரோல் பண்றதுக்கான சுவிச்சஸ் எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. தென் ஆடியோ கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துல நமக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனும் பிளேஸ் பண்ணிருக்காங்க. தென் ஒரு லைட்டர் ஒன்னு கொடுத்துருக்காங்க. தென் அதே இதுல பாத்தீங்கன்னா நமக்கு டிரைவிங் மோட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு டூயல் கப் ஹோல்டர், அதுல ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஜாகுவார் சிம்பிள் போட்டு ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஒரு கப் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா நமக்கு ஆம்ரெஸ்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்ஸ் 12 வோல்ட் பவர் அவுட்புட், யூஎஸ்பி இது எல்லாமே நமக்கு இதுல தான் கொடுத்துருக்காங்க. தனியா வெளியே கிடையாது. ஆம்ரெஸ்ட் ஸ்டோரேஜ்குள்ள தான் இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் அதுவுமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வெல்வெட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சாஃப்டா இருக்கு. ஃபீல் அண்ட் குட் ரொம்பவே நல்லா இருக்கு. தென் இதோட இன்ஃபோடைன்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஹோம் பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிஸ்டம், டிஸ்பிளே, மீடியா, ப்ளூடூத் அந்த செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அது கீழே பாத்தீங்கன்னா பார்க்கிங் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. தென் அது கீழே பாத்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட், ரியர் சைடு, சைடு வியூ எல்லாமே இந்த வண்டியில நம்ம பாத்துக்க முடியும். தென் இந்த சைடு பாத்தீங்கன்னா மோட் கொடுத்துருக்காங்க. ஏஎம், எஃப்எம் ரேடியோ, ஏஎம் ரேடியோ, ஆக்ஸ் அந்த மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அது கீழே பாத்தீங்கன்னா மீடியா பிளேயர், அது கீழே பாத்தீங்கன்னா நமக்கு ஃபோன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ காலர் ஆப்ஷன், தென் அது கீழே பாத்தீங்கன்னா நேவிகேஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளேல கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடியது. ஸோ அதுக்கான மேனுவல் சுவிச்சஸும் நமக்கு அது கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு மேஜரான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கான சுவிச்சஸும் நமக்கு சன்கிளாஸ் ஹோல்டர் பக்கத்துலேயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் சைடு டோர்ல பாத்தீங்கன்னா நமக்கு குரோம் ஃபினிஷ் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஒரே ஒரு பவர் விண்டோ சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடுமே நமக்கு வந்து டோர் ஹேண்டில்ஸ் அந்த அளவுக்கு மேசிவா இல்ல. எந்த பாட்டில்ஸும் இதுலயும் பிளேஸ் பண்ண முடியாது. தென் இதோட ரியர் சைடு ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. டால் பாய்ஸ் தான் உட்கார்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னோட ஹைட் 5'10", ஸோ என் ஹைட்டுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவே ஃபீல் பண்ணேன். அண்டர் டை சப்போர்ட்லாம் நல்லா இருக்கு. பட் லெக் ரூம் வந்து கொஞ்சம் பத்தாதாப்புல ஃபீல் பண்ணேன். தென் ஹெட் ரூம்லாம் ஓகேவா இருக்கு. பட் சிட்டிங் பொசிஷன் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு இந்த கார்ல. அண்ட் சென்டரா பாத்தீங்கன்னா நமக்கு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதுலயுமே நமக்கு ஜாகுவார் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. தென் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. தென் அதை வச்சுக்கிறதுக்கு ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து 5 சீட்டர் கிடையாது, 4 சீட்டர் தான். பிகாஸ் இதோட சென்டர் பாருங்க, ஷாஃப்ட் ரொம்பவே பெருசா போகுது. ஸோ சென்டர்ல ஒரு ஆள் உட்காடுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஃப்ரண்ட்ல 2 பேர், பேக்ல 2 பேர் தான் அதுல போக முடியும். ஸோ இல்ல 4 பேர் கம்ஃபர்டபுளா போக முடியும். ஃபேமிலியா போறவங்களுக்கு இது சூட் ஆகாது. ஒரு 4 பசங்க ஒரு லாங் டிரைவ் போறாங்க அப்படிங்கும் போது இந்த கார் ரொம்பவே அவங்களுக்கு சூட்டபுளா இருக்கும். தென் இதான் கைஸ் ரியர் சைட்ல இருந்து ஃப்ரண்ட் வியூ. ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதோட ஹெட்ரஸ் எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சைடு 2 சைடுமே
நமக்கு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் எல்லாமே நமக்கு டச் கண்ட்ரோல் தான். நீங்கள் லைட்டை டச் பண்ணாலே அது எரிய ஆரம்பிச்சிடும். தென் அஸ் யூஷுவல் சொன்னாப்புல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ், சிபிடி, ஹில் ஹோல் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பூட் போய் பார்க்கலாம் வாங்க. பூட் பார்த்தீங்கன்னா நமக்கு 455 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மல் கார்ஸ்ல இருக்காப்புல போதுமான அளவு தான் இது. பூட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்ஸ் எதுவும் கொடுக்கல, 2 ஹூக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. தென் பூட்டுமே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வெல்வெட் கிளாத்ல ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சாஃப்டா, டச் அண்ட் ஃபீல் ரொம்பவே சூப்பர்வா இருக்கு. அண்ட் ஒரு ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா நமக்கு அது கீழேயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 135/80 ஆர் 80 இன்ச் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட ஜாக்கியும் அதுக்கு சைட்லேயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே காம்பேக்டாக இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பூட் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டன் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. மேனுவலாக நம்ம கையில் க்ளோஸ் பண்ணுறாப்புல தான் இருக்கு. அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். இதான் என்னோட ஓவரால் ரிவ்யூ அபவுட் ஜாகுவார் XC போர்ட்ஃபோலியோ டீசல் மாடல். இந்த வண்டியில் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, ஃபீச்சர்ஸ் வைஸும் சரி, ரைடிங் கம்ஃபர்டபுள் வைஸும் சரி குறையே சொல்ல முடியாது. இந்த வண்டியில் ஒரே ஒரு டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் தான். அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இல்லை. நமக்கு டோர் பாக்கெட்ஸ்லேருந்து க்ளவ் பாக்ஸ்லேருந்து அந்த அளவுக்கு நம்ம எதுவுமே பிளேஸ் பண்ண முடியாது. ரியர் சீட்லேயுமே நமக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ இன் அண்ட் அவுட் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். தென் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஹைவேஸில் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. பட் சிட்டிக்குள்ள ஓட்டும் போது ஒரு பெரிய பள்ளம்னாலுமே நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. ஏன்னா 110 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ், ஃபீச்சர்ஸ் அண்ட் ரைடிங் கம்ஃபர்டபுள்லாம் ரொம்பவே அருமையா இருக்கு இந்த வண்டியில. தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் எது இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க. தென் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.